நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஷேரை பை ஆர் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து யார்கிட்ட ஓப்பன் பண்ணுறது? மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னா எக்கச்சக்க புரோக்கர்ஸ் இருக்காங்க. இதில் எந்த புரோக்கர் கிட்ட ஓப்பன் பண்ணுறது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல 2 விதமான புரோக்கர்ஸ் தான். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ஒரு சில புரோக்கர் கிட்ட இருக்கும், ஒரு சில புரோக்கர் கிட்ட இருக்காது. ஆனால் இந்த புரோக்கரேஜ் சார்ஜை பேஸ் பண்ணி தான் 2 விதமான புரோக்கர்ஸ் வந்து பிரிப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர். டிஸ்கவுண்ட் புரோக்கர் பார்த்தா நாம் வந்து ஒரு ஷேரை வாங்குறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே இந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் பார்க்கும்போது இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த 2 புரோக்கர் கிட்ட இருக்கக்கூடிய வித்தியாசம். நிறைய ட்ரேடிங் பண்ணுவேன், நிறைய வர்த்தகம் பண்ணுவேன், வாங்கி வாங்கி வித்துட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். இல்லை நான் வந்து லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கிட்ட போகலாம். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் புரோக்கர் கிட்டே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணிக்கலாம்.